எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட இந்த ஸ்பெஷல் விளக்க பதிவுல தமிழக வெற்றிக் கழகம் அதாவது டிவிகே தரப்பிலிருந்து முன்வைக்கப்படுற சில முக்கியமான உத்தேச நலத்திட்டங்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். நம்ம கையில இருக்கிற தரவுகளை வச்சு இந்த திட்டங்கள் என்னென்னு கொஞ்சம் அலசி ஆராயலாம். சரி, வாங்க நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். இப்போ அரசியல் வட்டாரத்துல நிறைய யூகங்கள் போயிட்டு இருந்தாலும் அதையெல்லாம் கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு வாக்காளர்களுக்கு நிஜமாவே என்னென்ன முக்கிய நலத்திட்டங்கள் வாக்குறுதியா கொடுக்கப்பட்டிருக்குன்னு நம்ம தரவுகள்ல இருந்து பார்ப்போம். இது வெறும் யூகங்களா இல்ல இதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான திட்டங்கள் என்னன்னு புரிஞ்சிக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். இன்னைக்கு நம்ம மெயினா கவர் பண்ண போற 5 விஷயங்கள் என்னன்னா, உத்தேச திட்டங்களோட அறிமுகம், மகளிருக்கான நிதி உதவி, விரிவுபடுத்தப்பட்ட இலவச பேருந்து பயணம், இலவச மின்சார திட்டம், அப்புறம் கடைசியா இந்த முக்கிய முன்மொழிவுகளோட ஒரு சுருக்கம். முதலாவதா இந்த உத்தேச திட்டங்கள் பத்தின ஒரு சின்ன அறிமுகத்தை பார்த்துடலாம். நம்ம தரவுகள்ல இந்த திட்டங்களை எப்படி சொல்றாங்கன்னு தெரியுமா? ஒருவேளை விஜய் முதலமைச்சரா பொறுப்பேற்றால் அவர் போடப்போகும் முதல் கையெழுத்துக்களா இது இருக்கும்னு பேசப்படுது. அதாவது ஒரு ஆட்சியோட முன்னுரிமை என்ன அப்படிங்கறத காட்டுறதுக்கு இது ஒரு முக்கியமான குறியீடு இல்லையா? அதனாலேயே இந்த திட்டங்களை ரொம்பவே வரலாற்று சிறப்புமிக்க முடிவுகளா பாக்குறாங்க. அடுத்து 2வது முக்கியமான பகுதிக்கு வருவோம். அதுதான் மகளிருக்கான நிதி உதவி திட்டம். இதுல நாம கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, ரேஷன் கார்டு வச்சிருக்கிற எல்லா பெண்களுக்கும் மாசம் 2500 ரூபாய் நேரடியா அவங்க பேங்க் அக்கவுண்ட்ல செலுத்தப்படும் அப்படிங்கிறது தான். இதை இன்னும் கொஞ்சம் தெளிவா புரிஞ்சுக்க நம்ம தரவு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒப்பீட்டு முன்வைக்குது. போன பிப்ரவரி மாசம் ஒரு ஸ்பெஷல் பேக்கேஜா 5000 ரூபாய் பெண்களோட வங்கி கணக்குல நேரடியாக வரவு வைக்கப்பட்ட வரலாற்று டேட்டாவோட இந்த மாதாந்திர 2500 ரூபாய் அடிப்படை தொகையை ஒப்பிட்டு பார்க்கணும்னு சொல்லப்படுது. சரி, இந்த திட்டத்தை எப்படி இவங்க பிராக்டிக்கலா கொண்டு வர போறாங்க? அதுக்கும் ஒரு கிளியர் பிளான் இருக்கு. முதல்ல இப்போ இருக்கிற நடைமுறைய அப்படியே நிறுத்திட்டு புதுசா அப்ளிகேஷன்ஸ் வாங்குவாங்களாம். இதனால இதுக்கு முன்னாடி விடுபட்டவங்க எல்லாரையும் உள்ள கொண்டு வர முடியும். அதுக்கப்புறம் தான் இந்த நேரடி பணப்பரிமாற்றம் ஆரம்பமாகும். இது நிஜமாவே ஒரு மிகப்பெரிய ரீஸ்ட்ரக்சரிங் ப்ராசஸ் தாங்க. பழைய திட்டத்துல இருந்த பொருளாதார கட்டுப்பாடுகள் எல்லாமே நீக்கப்பட்டு இது அனைவருக்குமே அப்படிங்கிற அடிப்படையில செயல்படுத்தப்படும். நம்ம தரவுல சொல்லப்பட்டிருக்கிற இந்த வார்த்தைகளை கவனிச்சிங்களா? ஆமாங்க, தகுதி அப்படிங்கிற பேர்ல இனிமே யாரும் விடுபட மாட்டாங்க. இது எல்லாருக்குமான ஒரு பலனா மாறும்னு இந்த மேற்கோள் ரொம்ப ஸ்ட்ராங்கா பதிவு செய்யுது. 3வது பகுதி, விரிவுபடுத்தப்பட்ட இலவச பேருந்து பயணம். இந்த இடத்துல இப்போ இருக்கிற அரசாங்கத்தோட போக்குவரத்து கொள்கைக்கும் உத்தேச டிவிகே நிர்வாகம் முன்மொழிகிற கொள்கைக்கும் நடுவுல ஒரு நேரடியான ஒப்பீட்டை பார்க்கலாம். இந்த டேபிள பாருங்களேன். இப்போதைக்கே சாதாரண கட்டண பேருந்துகள்ல மட்டும்தான் பெண்களுக்கு இலவச பயணம் இருக்கு. ஆனா புதுசா முன்மொழியப்படுற திட்டம் இது அப்படியே விரிவுபடுத்தி அனைத்து அரசு பேருந்துகளிலும் பெண்கள் இலவசமா பயணிக்கலான்னு சொல்லுது. யோசிச்சு பாருங்க, எந்த அரசு பஸ்ஸா இருந்தாலும் இலவசம் அப்படிங்கிறது வேலைக்கு போற பெண்கள் மத்தியில ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இப்போ 4வது பகுதிக்கு போகலாம். இலவச மின்சார திட்டம். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் மாசம் 200 யூனிட் கரண்ட் முற்றிலும் இலவசமா கொடுக்கப்படும் அப்படிங்கிறது தான் இந்த ப்ரொபோசல்ல இருக்கிற இன்னொரு பெரிய விஷயம். இது நம்ம தரவு சும்மா ஒரு திட்டம்னு சொல்லல, ஒரு மெகா நலத்திட்ட பணி அப்படின்னே குறிப்பிடுது. அந்த பஸ் டிராவல் திட்டத்தோட சேர்த்து இந்த ஃப்ரீ கரண்ட் திட்டமும் மக்களோட தினசரி வாழ்க்கை செலவை நேரடியாகவே குறைக்கிறதுக்காக டிசைன் செய்யப்பட்டிருக்கு. ஃபைனலா 5வது பகுதி. இதுவரைக்கும் நாம பார்த்த இந்த முக்கிய முன்மொழிகளோட ஒரு குவிக் சுருக்கத்தை பாத்திரலாம். ஆக இன்னைக்கு நாம பார்த்த தரவுகள்ல இருந்து புரிஞ்சுக்க வேண்டிய மெயின் விஷயங்கள் இதுதான். பெண்களுக்கான பொருளாதார தகுதி கட்டுப்பாடுகள் இல்லாத நேரடி பேங்க் டிரான்ஸ்ஃபர், எல்லா அரசு பஸ்ஸுகள்லயும் இலவச பயணம், அப்புறம் குடும்பத்துக்கு 200 யூனிட் இலவச மின்சாரம். இது எல்லாமே பொருளாதார தடைகளை உடைச்சு அனைவரையும் உள்ளடக்கிய ஒரு மெகா திட்டமா முன்வைக்கப்பட்டிருக்கு. இந்த வாக்குறுதிகள் எல்லாம் வாக்காளர்களை எப்படி கவரும் அப்படிங்கிறது இந்த தரவுகள் ரொம்ப தெளிவா காட்டுது. ஆனா இது நம்ம முன்னாடி ஒரு மிகப்பெரிய கேள்வியை விட்டுட்டு போகுது. இவ்ளோ பெரிய உலகளாவிய அளவிலான நலத்திட்டங்களை பிராக்டிக்கலா செயல்படுத்துற அளவுக்கு ஒரு மாநிலத்தோட பொருளாதாரம் இடம் கொடுக்குமா? இந்த மாபெரும் திட்டங்களுக்கு நிதி அளிக்கிற பொருளாதார சாத்தியக்கூறுகள் நிஜமாவே இருக்கா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த ஒரு ஆழமான கேள்வியோட இன்னைக்கு நம்ம விளக்கப்பதிவை முடிச்சுக்கலாம்.